காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில தீபம் ஏற்றுறது மாதிரி கடந்த 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பாலதீபம் ஏற்றப்பட்டுச்சு. அதன் பிறகு அதே நேரத்தில் உச்சி பிள்ளையார் கோயில் தீபமண்டலத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி 16 கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரட்சை சாத்தப்பட்டுச்சு. இதெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் முறையா நடந்துச்சு. இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. ஆனாலும் இப்ப என்ன காரணத்துக்காக பிரச்சனை நடக்குது? இந்த பிரச்சனைய கிளப்புற கூட்டத்தோட நோக்கம் என்ன? இதுவும் மக்களுக்கு நல்லா தெரியும். ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். தீபம் எங்க ஏற்றப்படணுமோ எப்போ ஏற்றப்படணுமோ அங்க வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு. நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து 1490 நாள்ல, நல்லா கவனிங்க, 1490 நாள்ல 3000க்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். இப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் கூடியிருக்கும். இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா அப்படி சொல்றவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும். கிள்ளியூர்ல நேற்று நம்முடைய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. கிள்ளியூர்ல மயிலாடும் பாறை ஒரு பாறை இருக்குங்கண்ணா கிள்ளியூர்ல. அங்க வந்து வில்சன் ஒருத்தர் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. ஜட்ஜ் ஆர்டர் போறாரு, சுவாமிநாதன் அவர்கள் இல்ல மயிலாடும் பாறைக்கு மேல எடுத்த முருகரை கொண்டே மறுபடியும் வைங்க. டைரக்ஷன் கொடுக்கிறாரு, முருகரை கொண்டே மயிலாடும் பாறையில கிள்ளியூர்ல வைங்க. இதுவரை அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல, முருகரை கொண்டு போய் பாறை மேல வைக்கல. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திண்டுக்கல்ல இன்னொரு பகுதியில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஃபைட் பண்றாங்க, அங்க கார்த்திகை தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. அதனால இன்னைக்கு இந்த அரசு நியாயப்படி இது 356 பயன்படுத்த வேண்டிய அரசு. ஒரு கோர்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனே ஃபாலோ பண்ணலீங்கன்னா அந்த அரசுக்கு என்னென்ன வேலை? ஆனா மோடி அவர்களோ மத்திய அரசோ வேற யாருமோ இன்னைக்கு 356 பயன்படுத்துறதே கிடையாது. காரணம், எல்லாமே நியாயமா நடக்கணும், நேர்மையா நடக்கணும், எல்லாமே இறைமாட்சியின் படி நடக்கணுங்கிற ஒரே காரணத்துல மோடி அவர்கள் எங்கேயுமே 356 பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்த போறது கிடையாது. அதனால இவங்க இவ்வளவு தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள். இதை நாங்க மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். 2026 இதற்கான பதில் வரும் என்று நினைக்கின்றோம். அதனால மனோ தங்கராஜ் அவங்க திருப்பரங்குன்றத்தை பார்க்கறத பக்கத்துல கிள்ளியூர் இருக்கு, மயிலாடும் பாறை பக்கத்துல இருக்கு, அதை பார்த்து விட்டு மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை கிள்ளியூர் மயிலாடும் பாறையில இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா நாங்க சந்தோஷமா இருக்கும். அண்ணே மறுபடியும் நம்ம சொல்லுகின்றோம்னா, இன்னைக்கு அவங்க ஏஎஸ்ஐ வைத்து யாரை வைத்து அவங்க போட்டாலும் கூட ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்ப கொண்டு வந்தது பிரிட்டிஷ் காலத்துல 1800 லேட் 1800 இருந்து கதை சொல்றாங்க. இது உறுதியாக இது சர்வேக்கள் கிடையாது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாரோ ஒரு நாள் அதிகாரிகளை மேல அனுப்பிச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாதுங்கன்னா, இது எல்லோருக்குமே தெரியும். நம்ம கிட்ட சான்று இருக்கு, பல இலக்கிய சான்று இருக்குது. அது வந்து தீபத்தூண் 2 லிட்டர் மேல வந்து எண்ணெய் பிடிக்க முடியும். சர்வேக்கள் 2 லிட்டர் எண்ணெய் ஊத்துறதுக்கு எதுக்கு சர்வேக்கள் வைக்க போறாங்கன்னா, கார்பன் டேட்டிங் எல்லாம் எடுத்து பாத்திரலாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தூண் எத்தனை நாள் அங்க இருக்குன்னு. அதனால தமிழக அரசு பொய்யின் மீது பொய்யை சொல்லி அவங்க தான் மாட்டிக்க போறாங்க. முருகரை நம்பக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தெரியும் அது தீபத்தூண் தான். எத்தனை பொய்யை சொல்லி மாட்டாங்கன்னு பாத்திரலாங்க. நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு, அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபால இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அதன் அடிப்படையில் 100 லோக்சபா எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ப்ராசஸ் வில் கெட் ஸ்டார்டட்.
இன்னைக்கு 120 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், தெற்கு தொகுதி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள், நிறைய நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் கோடிட்டு காட்டுறாங்க. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா ஜி சொன்னாங்க, இந்திய அரசியல் சரித்திரத்துல முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியால 11 பேருக்கு மேல இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. வெற்றிகரமாக நடந்ததில்லை. 11 பேருக்கு மேல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 10 பேருக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா யாரும் இதுக்காக கிடையாது. பணம் வாங்கியிருக்கிறாங்க, அல்லது வீட்டுல வந்து பணம் இருந்துச்சு, அல்லது கூட இருக்கக்கூடிய இவங்களை தவறான முறையில் நடத்தி இருக்கிறாங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவங்க நடந்திருக்கிறாங்க. இப்படித்தான் இருந்திருக்கோ தவிர அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக கிடையாது. அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே மாத்தி அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ்ல திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மீது பல அவதூற பரப்பி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறாரு, அவருடைய ஜாதியை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க. இவ்வளவு பொய்களை பாராளுமன்றத்தில் பேசியதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதுல உத்தவ் தாக்கரே போன்றவர்களும் கூட இதுல அவங்களுடைய கட்சி சார்பாக கையெழுத்து போட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கடந்த 8 ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் 75,000 கேஸ் சால்வ் பண்ணிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம், 75,000 கேஸ் ஹையஸ்ட் வெல் பெர்ஃபார்மிங் ஜட்ஜஸா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவுல நம்முடைய ஜுடிஷியரியினுடைய நடவடிக்கையை கேலி குத்தாக்கி இருக்கிறாங்க. நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் 3 பேர் கொண்ட குழுவை உருவாக்குவாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழு அவங்க என்கொயரி பண்ணிட்டு தவறா இருக்கு சரியா இருக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ், அத்தனை பேர் ஓட்டு போடணும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ப்ராசஸ்க்குள்ள அது போகவே போகாதுங்க. ஏன்னா 120 பேர்த்தினால பார்லிமெண்ட்ல அவங்களால அந்த ப்ராசஸ் ஜெயிக்க முடியாது. பட் இருந்தும் நீதி அரசனுடைய மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள். அவங்களுடைய மாண்புக்கு பங்கம் விளைவித்திருக்கின்றார்கள். அந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுங்க. ஏன்னா இந்திய அலையன்ஸ்ல நம்பர்ஸ் கிடையாது, டிஎம்கே அலையன்ஸ்ல நம்பர்ஸ் இல்ல. இருந்தும் கூட ஏன் நாங்கள் இதை சுட்டி காட்டுகின்றோம் என்றால், தமிழகத்தில் இன்னைக்கு நீதி அரசர்கள் நேர்மையான முறையில பணியாற்றுவதற்கு இங்கே இடமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் உருவாக்குறாங்க.